ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் கிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 30. த்வை அம்புஜாக்ஷா அகில சத்வதாம்னி சமாதீன ஆவேசித சேதசயே கே த்வத்பாத போதேன மகத்கிருதேன குர்வந்தி கோவத்ஸ பதம் பவாப்திம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். த்வயி உங்களில், அம்புஜாக்ஷ தாமரை கண்களுடைய பகவானே, அகில சத்வதாம்னி யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றுகின்றனவோ, யாரில் எல்லா சக்திகளும் உரைகின்றனவோ, அவர் எல்லா வாழ்வினங்களுக்கும் மூல காரணமாவார். சமாதினா பரமபுருஷரான உங்களுடைய சிந்தனையில் இடையறாத தியானத்தினாலும் உண்மையாக ஆழ்ந்து விடுவதாலும், ஆவேச்சித முற்றிலும் ஆழ்ந்துள்ள, முற்றிலும் ஈடுபட்டுள்ள, சேதசா ஆனால் இத்தகைய ஒரு மனநிலையால், ஏகே எப்போதும் உங்களுடைய தாமரை பாதங்களை சிந்திப்பதெனும் ஒரே மார்க்கம். த்வத் பாத போதேன உங்களுடைய தாமரை பாதங்களை போன்ற இத்தகைய ஒரு படகில் ஏறிக்கொள்வதன் மூலம், மகத்கிருதேன மிகவும் சக்தி வாய்ந்த மூல இருப்பிடமென்று கருதப்படுவதாகிய அல்லது மகாஜனங்களால் நிறைவேற்றப்படுவதாகிய அந்த செயலால், குர்வந்தி அவை ஆக்குகின்றன, கோவத்ஸ பதம் ஒரு கன்றின் குளம்படி போன்ற, பவாப்திம் பெரிய அறியாமை கடல். டிரான்ஸ்லேஷன். தாமரை கண்களுடைய பகவானே, எல்லா உலகத்திற்கும் உறைவிடமான தங்களுடைய தாமரை பாதங்களில் மனதை பதித்து, அந்த பாதங்களை அறியாமை கடலை கடப்பதற்குரிய படகாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒருவன் மகாஜனங்களின், அதாவது சிறந்த ஞானிகள், முனிவர்கள் மற்றும் பக்தர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றுவன் ஆகிறான். இந்த எளிய முறையை கொண்டு ஒரு கன்றின் குளம்படியை சுலபமாக கடந்து விடுவது போல, அறியாமை கடலை, சம்சாரக் கடலை ஒருவரால் கடந்துவிட முடியும். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். அறியாமை கடலாகிய பிறவி சக்கரத்தை கடப்பதுதான் வாழ்வின் உண்மையான நோக்கமாகும். ஆனால் அறியாமை இருளில் இருப்பவர்களுக்கு இது தெரிவதே இல்லை. எனவே ஜட இயற்கையால் அலைக்கழிக்கப்படும் இவர்கள் பிரகிருதே குறியமானி குணைகஸ் கர்மானி சர்வஷ தொடர்ந்த பிறவி சக்கரமெனும் துன்பத்திற்கு மிருத்யு சம்சார வர்த்தமனி ஆளாகின்றனர். ஆனால் பக்தர்களின் சகவாசத்தால் அறிவு வரப்பெற்றவர்கள் மகாஜனங்களை பின்பற்றுகின்றனர். இவர்கள் பகவானின் தாமரை பாதங்களில் தங்கள் மனங்களை பதித்து, சிரவணம், கீர்த்தனம் முதலான 9 வகையான பக்தி தொண்டுகளில் ஒன்றையோ அல்லது 9ஐயுமோ நிறைவேற்றுகின்றனர். இந்த எளிய முறையினால் கடக்க முடியாத அறியாமை கடலை ஒருவரால் கடந்துவிட முடியும். பக்தி தொண்டு எந்த உருவத்தில் இருந்தாலும் அது சக்தி மிக்கதாக இருக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணோ பரீட்சித் அபவஸ் வயாசகி கீர்த்தனே. பக்தி ரசாமிர்த சிந்து 1.2.265. இந்த ஸ்லோகத்தின்படி பகவான் கிருஷ்ணரின் புனித நாமம், இயல்புகள் மற்றும் லீலைகளை கேட்பதில் மனதை முழுமையாக பதித்ததன் மூலமாக பரீட்சித் மகாராஜா முக்தியடைந்தார். அதுபோலவே ஸ்ரீமத் பாகவதத்தில் அடங்கியுள்ள பகவான் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை பேசியதால் சுகதேவ கோஸ்வாமியும் முக்தியடைந்தார். பகவானுடன் நட்புறவு, சக்கிய உறவு கொள்வதாலும் ஒருவரால் முக்தியடைய முடியும். இதுதான் பக்தி தொண்டிற்குள்ள சக்தியாகும். பல தூய பகவத் பக்தர்களின் உதாரணங்களிலிருந்து இதை நாம் அறிகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 30 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.